நாம் ஜெபிக்கலாம். ஜெபத்தோடு இந்த ஆராதனை வேளைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise you, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். praise the Lord. ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் பக்தர் மிகவும் அழகா எழுதுறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் நீங்க தான், வேற யாரும் இல்லை, நீர் மாத்திரமே சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடுவோமா? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? சொல்லுவோமா? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக மை துதிக்கிறோம். காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படியே அப்பாவுடைய கரத்திலிருந்து ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை முழுவதையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டவர்களை தடைகள் நீ கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உன்னத நாமம் மாத்திரம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். பாடலாமா? Praise the Lord. Hallelujah. பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு,
தேவையெல்லாம் நீதானையா. சொல்லுவோமா? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஓ க்ளோரி, பிரைஸ் தி லார்ட். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. பாடுவோம். இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அல்லேலூயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. சொல்லுவோம். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வதே பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. பாடுவோம். உம்மோடு வாழ்வதே பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பாடுவோம். விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானே. கைகளை உயர்த்தி. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, க்ளோரி, தேவையெல்லாம் நீதானே. பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே.
பாடலாமா? ஹல்லேலூயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீரானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? கரங்களை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி சொல்லுவோமா? ஆமென். உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? ஓ ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. அல்லாஹ்வில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே ஆமென் இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எல்லா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஹல்லேலூயா. என் ஆசையெல்லாம் நீதானையா. ஆமென். சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமே. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே ஆமென் இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையானது ஒன்று. ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலிருந்து தெரிந்து கொண்டது போல ஆமென். தேவையானது ஒன்று. ஆமென். என் ஆசையெல்லாம் நீர்தானே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் விருப்பம் எல்லாம் நீங்க தான், தேவையெல்லாம் நீங்க தான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் மறக்கக்கூடாது. இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடி கர்த்தரை துதிக்கலாம். மேகமே மகிமையின் மேகமே. ஹல்லேலூயா. பாடினோம். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். தேவையானது ஒன்று தான். ஆமென். அது இயேசுவின் பாதமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம இப்போ கொடுத்து வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடி ஆராதிக்கலாமா? ஆமென். மேகமே மகிமையின் மேகமே. ஆமென். இந்த நாளிலே இறங்கி வாருமே பாடல நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா.
மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆமென். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆமென். மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆமென். மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, அந்த மகிமையின் மேகம் சொன்னா தேவ பிரசன்னம், the presence of God. Hallelujah. ஆமென். ஏற்கனவே ஒரு தடவை இதை நம்ம செய்தியா நம்ம தியானிச்சோம். தேவ பிரசன்னம் எங்க இருக்கோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே விடுதலை இருக்கும், அங்கே தெய்வீக சுகம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அந்த மகிமையின் மேகம்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் பிரயாணத்தில் இரவிலே மேக ஸ்தம்பம், ஆமென், அவர்கள் மேல் அப்படியே இருந்தது. ஹல்லேலூயா. The presence of God was there. Hallelujah. தேவ பிரசன்னம் எப்பயுமே நம்ம கூட இருக்கணும். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? பாடுவோமா? Hallelujah. Glory. Thank you Lord. Praise the Lord. Hallelujah. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. பாடுவோம். மேகமே வா, உங்க பிரசன்னம் எங்கள் மேல் அப்படி இறங்கணும். போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாளிலே இறங்கி எல்லாரும் பாடுவோம். ஆமென். மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? நாளிலே இறங்கி வாருமே. மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எல்லாரும் கேட்கலாம்ப்பா, உங்க பிரசன்னம் எங்க மேல எப்ப இருக்கணும். ஆண்டவரே, ஆராதிக்கும் பொழுது மாத்திரமல்ல,
மகிமையின் மேகத்தினால எங்களை எப்பயுமே மூடுங்க. நாங்க மறுரூபமாக்கணும். ஆமென். எங்களை மறுரூபமாக்கும் மகிமையின் மேகம். ஆமென். எங்களை பார்க்க உம்மை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்துவோம், ஆராதிப்போம். Glory, 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 hallelujah. Praise the Lord. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, மேகமே, மகிமையின் மேகமே, நாளிலே வாங்கப்பா, இறங்கி வாங்க, நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஒரு செக்கியனா மகிமையினால கர்த்தர் நம்மை மூடி இருக்கிறபடியினாலே, இந்த மகிமையின் மேகம் நம்மை மூடி இருக்கிறபடியினாலே எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லார் கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஹல்லேலூயா, நல்ல உற்சாகமா கைகளை தட்டி. ஆமென். glory 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 riba baba baba bara bara dana boshi andara bara riba baba glory. Thank you Lord. Wow. Glory, hallelujah, hallelujah, hallelujah. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே. மகிமையெல்லாம் உமக்கு தான். வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். பாடி துதிக்க, ஆராதிக்க, உடைய உன்னத நாமத்தை மையப்படுத்த, உடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும்படி தேவனாய் கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளது போல உடைய பாத்திரம் நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி வந்திருக்கிறோம். ஒருவரும் வறுமையாய் திரும்புவதில்லை. இந்த வார்த்தையின்படியே இந்த அடியார்களை கர்த்தர் நிரப்புவீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், சரீர நன்மைகளினாலும், பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் திரளாய் நிரப்புவீராக. அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா. Thank you. God bless you. Praise the Lord. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள்.
நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 27 வரை. யோவான் 14 வசனங்கள் 23 முதல் 27 வரை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூற்றுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். நம் தலைகளை தாழ்த்துவோம், செபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தேவனே, மக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக மக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் ராஜா உம்மை ஆராதித்தோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்பா மக நன்றி செலுத்த நல்ல எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்தீங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திலும் உடைய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க போகிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ராஜா. எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்கள் எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் அப்பா எங்கள் இதயத்தில் கிரியை செய்யட்டும். அப்பா எங்களுக்கு ஒரு ஆறுதலை தரட்டும், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட தாழ்த்தி கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அப்பா வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா எல்லாம் உற்சாகமா சந்தோஷமா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் இந்த காலை ஆராதனை கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது ஒரு நல்ல மனமகிழ்ச்சியின் நாள். ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் பாருங்க வாரத்தில். ஆமீன். ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்கள், அநேக வேலைகள், அநேக காரியங்கள் நிமித்தமாக அங்கே செல்லுகிறோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆமீன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆமீன் கர்த்தர் செய்ததான பெரிதான காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருக்கு ஆமீன் நாம் நன்றி செலுத்தும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் அப்படியாக அந்த நாள் கூடியவர் செய்திருக்கிறாங்க. சங்கீதம் ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆமீன். நம்ம ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை இந்த வசனங்களை நம்ம சொல்லுகிறோம் பாருங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா? ஆராதனை செய்யணும். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி வசனம் சொன்ன பிரகாரமாக ஆமீன் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமீன் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆமீன் ஒரு நல்ல ஒரு இருதயத்தோட கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வருகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 அதனுடைய 165வது சங்கீதத்தை ஒருத்தங்க வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த வசனங்களை நம்ம அதிகமாக நம்ம வாசித்து இருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த 119ஆம் சங்கீதத்தினுடைய பகுதிகளில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக இடங்களில் இந்த வேதம் 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 என்று சொல்லி வேதத்தை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் வசனத்தை குறித்தும் அநேக இடங்களில் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. முதலாவது வசனத்தில் நீங்கள் துவங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையினுடைய மகிமையையும் வார்த்தையினுடைய மகத்துவத்தையும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவைகள் எப்படி உபயோகமாக இருக்குது என்று சொல்லி அநேக இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன். இது பெரிய சங்கீதமாக இருக்கிறதுனால நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த சங்கீதத்தை
வாசிக்கிறதே இல்லை. அழகாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். ரொம்ப பெருசாக இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது? அதில் 176 வசனம் இருக்குது. அதனால் இந்த சங்கீதத்தை என்ன பண்ணிவிடுவோம்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிடுறது, விட்டுடுறோம் பாருங்க. ஆனால் இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வேதம், இந்த வேத புத்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இவைகள் எப்படியெல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறது, இந்த வேதம் நம்மை என்ன செய்ய சொல்லுகிறது, இந்த வேதம் நம்மை எங்கே கொண்டு செல்லுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சங்கீதங்களில் அநேக இடங்களில் அதிகமாய் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அதிலும் இந்த நாளில் தியானிக்கிறதுக்காக நம்ம எடுத்ததான ஒரு வார்த்தை பாருங்க. சங்கீதம் 119 165வது வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆங்கில வேதாந்தம் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்குது. கிரேட் பீஸ் ஃபார் ஹூ லவ் த லா அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்குது பாருங்க. அவர்களுக்கு இடரல் இல்லை, they will not stumble அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசம் எங்கும் ஜனங்கள் ஒரு விதமான ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இருதயத்தில் ஒரு பெரிய பாரத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா? யாரை கேட்டிங்கனாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஒரு காலத்தில் பலவீனம் வியாதிகள் இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாட்கள் யாரை கேட்டிங்கனாலும் எங்கெங்க நல்லா இருக்கிறது, இப்படியான கஷ்டம் இருக்குதுங்க, இப்படியான துன்பம் இருக்கிறது, இப்படியான வேதனைகள் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிற நாட்கள் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அப்படியாக உலகத்தின் ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் ஆங்காங்கே அலைந்து திரிகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பங்களில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளின் நிமித்தமாக சமாதானம் இல்லை, படிப்பின் காரியங்களில் பிள்ளைகளுக்கு அதில் என்ன இல்லை, ஒரு தெளிவில்லை, ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. நல்ல வேலைகள் இல்லை, வருமானம் இல்லை, இதனால சமாதானம் இல்லாமல் இருக்கிறதான ஜனங்கள் அநேக உண்டு. ஹல்லேலூயா. நாளைய தினத்துக்கு நம்ம என்ன பண்றது, நாளைக்கு எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படணுமே, நாளைக்கு இதற்கு எனக்கு பணம் வேணுமே, நாளைக்கு இந்த நபரை நான் போய் சந்திக்கணுமே, இவர்களிடத்துல போனால் எனக்கு என்ன காரியங்கள் நடக்கும்னு சொல்லி அநேக சமாதானம் இல்லாமல் இந்த நாட்களில் அலைந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பணம் ஒரு பெரிய பிரச்சனை அந்த நாட்களில் இருந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. இப்படியாக உலக ஜனங்கள் சமாதானத்தை தேடி ஆங்காங்கே அலைந்து கொண்டிருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அநேகரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சினிமாவுக்கு போய் அங்கே கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபோனில் மொபைல் ஃபோன் எடுத்து அதிக நேரம் அதில் என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு காரியங்கள் என்ன பண்ணாது, நம்முடைய நினைவுக்கு வருகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் போதை பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், இதனால் என்ன பண்ணுகிறாங்க, தங்களுடைய சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேகர் தனிமையை விரும்புகிறாங்க பாருங்க. நீங்கள் பெரிய பெரிய நகரங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரவு நேரங்களில் அவர்கள் தனியாக வாகனங்களை எடுத்துக்கொண்டு மைல் கணக்காக என்ன பண்ணுறது, பிரயாணம் பண்ணி போகிறது. இருசக்கர வாகனங்களிலோ இல்லைன்னா காரை எடுத்துக்கிட்டு அதிகமான தூரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, பிரயாணம் பண்ணி போகிறாங்க. ஏங்க நைட்டு நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க, பேய் கூட இந்த நேரத்தில் என்ன பண்ணாது, நடமாடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிப்பட்டதான நேரங்களில் இந்த சமாதானம் இல்லாத காரணத்தினால அநேகர் இப்படியான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆங்காங்கே பொது இடங்கள், பீச், இது மாதிரியான இடங்கள் எல்லாம் போய் தங்களுடைய சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்படியாக அலைந்து திரிகிறதான ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறது இல்லை, சமாதானம் கிடைக்கிறதில்லை. ஹல்லேலூயா. அநேக இடங்களுக்கு செல்லுகிறாங்க, அநேக காரியங்களை பார்க்குறாங்க, அநேக காரியங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறாங்க. ரொம்ப அவங்களுடைய லைஃப்பை ரொம்ப அப்படியே பிஸியாகவே வச்சுக்கிறாங்க. ஏன்னா வேறு காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத யோசனைகள் வருகிறது, தேவையில்லாத காரியங்கள் வருகிறது என்று சொல்லி ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பிஸியாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களை தங்களை ஈடுபடுத்தி சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருவருக்கு என்ன பண்ணுகிறது இல்லை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் 34ஆம் சங்கீதம் 14வது வசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது, வாசிங்க.
சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. நம்ம இந்த சமாதானத்தை உலகத்தின் ஜனங்கள் வேற வேற விதமாக அவங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க. நாம் சமாதானத்தை தேடுகிறதற்கு நமக்கு ரொம்ப ஆண்டவர் ஒரு எளிதான ஒரு வழியை கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேதாகமம் கையில் வச்சிருக்கிறீங்க? எடுத்து காட்ட வேண்டாம். கையில் வச்சிருக்கிறவங்க வேதத்தை எடுத்து வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறதான ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் பின்னாடி இந்த ஜனங்கள் ஓடினாலும் அவர்கள் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாம என்ன பண்றாங்க? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அநேக நேரங்கள் இப்ப எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் சமாதானம் இல்லாம தான் இருக்கிறோம். எத்தனை பேர் இப்ப சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க? கையை தூக்க வேண்டாம். உங்களுடைய இருதயத்தில் நீங்க என்ன பண்ணுங்க? நினைத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தின் ஜனங்களை போல அப்படி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப எளிதான ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேதத்தை நேசியுங்கள். இந்த வேதத்தை நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா பைபிள் சொல்லி இருக்குது பாருங்க. யார் வேதத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னதான்? சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. யார் இந்த வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 1 ரொம்ப அழகாய் சொல்லி இருக்குது இல்லையா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதற்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்குது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிறதான மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம அநேக காரியங்களை நம்ம நேசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? யாருக்குமே நேசம் அன்பு இதெல்லாம் வந்தது இல்லையா? எல்லாத்துக்குமே உண்டு பாருங்க. அநேக காரியங்களை நம்ம நேசிக்கிறோம். பிள்ளைகளை நேசிக்கிறோம், கணவன் மனைவி, மனைவி கணவனை. சில நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக உயிரில்லாத ஜனங்கள் மேலே மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த நேசம் போயிடுச்சு, இந்த அன்பு போயிடுச்சு. இருசக்கர வாகனங்கள், அவர்களுடைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அதாவது மொபைல் ஃபோன், இப்படிப்பட்டதான விலை உயர்ந்த பொருட்கள், இதன் மேலே என்ன ஆயிடுச்சு? அவர்களுடைய நேசம் அன்பெல்லாம் அதிகமாய் மாறிக்கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கடைசி நாட்கள் என்ன பண்ணுமா? அன்பு என்ன பண்ணுமா? தனிந்து போகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்ப மனிதர்களுக்கு மேல இருக்கிறதான அன்பெல்லாம் இந்த நாட்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? குறைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மற்ற காரியங்கள், உலக பிரகாரமான ஜனங்கள் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அன்பு செலுத்த ஆரம்பித்துட்டாங்க. மனிதருக்கு மேல் அன்பு செலுத்த காட்டிலும் மற்ற காரியங்கள், இந்த உயிரில்லாத பொருட்கள், உயிரற்றதான காரியங்கள், இவைகள் மேல தங்களுடைய அன்பை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சிலருக்கெல்லாம் வாகனங்களை மற்ற யாராச்சும் வந்து தொட்டால் என்ன பண்றது இல்லை? பிடிக்கிறது இல்லை. அவ்வளோ ரொம்ப அவங்களுடைய வாகனங்களை ரொம்ப அன்பாய் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சிலவங்க சொல்றாங்க, இது என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய தம்பிங்க, இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த சில டிவி நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குற பொழுது அவங்க சொல்றாங்க பாருங்க. அப்படியாக ஏதேது மேலேயோ அன்பு வைக்கிறதான ஜனங்கள் இந்த நாட்களிலும் பெருகிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை நேசிக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது, கிரேட் பீஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நிறைவான சமாதானம், மிகுதியான சமாதானம். நாம் எண்ணி முடியாத சமாதானத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறதான தேவனாயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த நாட்களில் உலகத்தையும் உலகத்தின் பொருட்கள் மேலேயும் நம்முடைய அன்பு, நம்முடைய நேசம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? செலுத்த ஆரம்பித்து விட்டோம். ஹல்லேலூயா. அதனால அநேக நேரங்களில் பாருங்க, இன்னும் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானம் என்ன பண்ணிட்டு இருக்குது? கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது. உம்முடைய வேதத்தின் நேசிக்கிறதான ஜனங்களுக்கு என்ன உண்டா? சமாதானம் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னாலே தானா என்ன ஆயிடுறது? இடரல் உண்டாயிருது பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்கம்மா. சங்கீதம் 119, 165. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஒரு மனுஷனுக்கு சமாதானம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே உன்னுடைய மண்டையில் என்ன ஆக ஆரம்பிச்சிருது? தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது பாருங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்?
இதற்கு நம்ம இந்த காரியத்தை முன்னாடி போய் செஞ்சா இந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணலாம், இதுல நமக்கு ஃபெயிலியர் ஆகாம இருக்கணும்னு சொன்னா எது குறுக்கு வழி அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, ஆங்கிலத்தில் இந்த இடரலுக்கு ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி பார்க்கிற பொழுது இடறி விழுகிறதான காரியங்கள், தடுக்கி விழுகிறதான ஜீவன் போகும்படியாக விழுகிறதான காரியங்கள் என்று சொல்லியும், சின்ன சின்ன காரியங்களில் வழிக்கு விழுந்துடாம இருக்கிறதும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அதற்கு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறாங்க. பாருங்க, அப்ப கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடந்தோம், வேதத்தை நேசித்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இல்லையா, இடரல் இல்லை. அது பெரிய காரியமாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், எதுலையுமே நம்ம என்ன பண்ணுகிறது இல்லை, தவறி போகிறது இல்லை. கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறாங்க, பாதுகாத்து கொள்ளுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆமென். வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்குது பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை நம்ம அனுதினமும் படிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனால் இந்த வசனங்கள் எந்த அளவு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆமென் நம்முடைய இருதயத்தில் இருக்குது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்க, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருந்து பாருங்க, the great peace for who love the law அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. பாருங்க, அப்ப கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறது என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நமக்கு என்ன பண்ணணும், முதல்ல ஒரு கேள்வி வரணும். பாருங்க, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பொருளை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம், அது நமக்கு உபயோகமாக இருக்கிறது, அது நம்ம பயன்படுத்துகிறோம், அதனால் அதை நேசிக்கிறோம். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான ஜனங்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் நம்மோட அன்பாய் இருக்கிறாங்க, அவர்கள் நம்மோட பழகுறாங்க, அதனால் நம்ம அவங்கள நேசிக்கிறோம். ஆனால் வேதத்தை நேசிக்கிறது என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஆமென். வேதாகமத்தை பத்திரமா அப்படி மூடி அப்படியே நெஞ்சோடு அப்படி அணைச்சி வச்சுக்கிறது, தலைக்கு மேலே வச்சு தலைமாட்டிலே வச்சுட்டு படுத்து தூங்குறது, இதெல்லாம் வேதத்தை நேசிக்கிறதா? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அநேகர் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி தான் நினைக்கிறோம். பாருங்க, காலையில் எந்திரிச்சதும் பைபிளை படிச்சுட்டா நான் வேதத்தை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். ஆமென். நெஞ்சோட நான் வேதாகமத்தை அணைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வேதத்தை என்ன பண்றேன், நேசிக்கிறேன். ஆமென். நான் போகிற இடத்துல எல்லாம் பைபிளை நான் தூக்கிட்டு போனா நான் வேதத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்கிறது என்று சொன்னால் ஆமென் அவருடைய வேதத்தின்படி நம்ம நடக்கிறது தான் வேதத்தை நேசிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இதனால் நம்ம வாசித்தோம் இல்லையா ஒரு வேத பகுதி, அந்த பகுதியில் எடுத்து வாசிங்களேன். 23ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஆமென். கர்த்தர் மேல ஒருத்தவங்க அன்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆமென், கர்த்தர் மேல ஒருத்தவங்க பிரியமா இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் சொன்னதான வார்த்தைகள், ஆமென், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வசனங்கள் மேல எப்படி இருப்பாங்களாம், அன்பா இருப்பாங்களாம். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டார். அண்ணா, இந்த மாதிரி டேட்டோ போடலான் இருக்கிறேன் என் கையில், அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் சொன்னேன், வேதாகமத்தின்படி டேட்டோ போடுறதெல்லாம் ரொம்ப தவறான செயல் தம்பி, போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவர் ஒரு சில நாட்கள் கழித்து வந்தார். அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு படம் வரைஞ்சிட்டு அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்களை என்ன பண்ணிட்டு வந்தார், அந்த டேட்டோவில் போட்டுட்டு வந்திருந்தார். அப்போ பாருங்க, அவருக்கு அந்த படம் போட்டிருந்தார், ஒரு தாயும் ஒரு சேயும் ஒரு படம் போட்டிருந்தார். அப்போ அவங்களுடைய தாயார் மேலே அன்பு, அதை வெளிக்காட்டுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு படத்தை வரைஞ்சிருந்தார். ஒரு பிள்ளைகள் மேலே அன்பு, அதற்காக அவருடைய பெயர்களை எழுதியிருந்தார். நல்ல வேலைக்கு முழுசாக ஃபோட்டோவை எடுத்து முதுகுலையும் நெஞ்சிலையும் பெருசாக என்ன பண்ணலை, படம் வரைஞ்சிட்டு சட்டை இல்லாமல் சுத்தாமல் இருந்தார். பாருங்க, அப்படியாக அவர்கள் அந்த அன்பை காட்டும் விதமாக இப்படி என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருந்தார். பாருங்க, வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது. பாருங்க, உபாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 19-20 வசனத்தை எடுத்து வாசிங்க. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும்
வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஹல்லேலூயா. ஆமென். 19ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வெய்யுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணணுமா, நம்முடைய இருதயத்துல அதை பதித்து வைக்க வேண்டும், இருதயத்தில் அதை பொறித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாக நாம் நேசிக்கிறதான ஜனங்களுடைய பெயர்களை ஆமென் நம்முடைய உடம்புல குத்தி கொள்ளுகிறதுனால ஆமென் நம்முடைய அன்பை என்ன பண்றது இல்ல, அவர்களிடத்துல காட்டுகிறோம் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயத்துல இருந்தா அது போதுமான ஒன்று பாருங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் இப்படியாக இந்த வார்த்தைகளை நாம் எத்தனை பேர் நம்முடைய இருதயங்களிலும் ஆமென் நம்முடைய நெற்றியின் நடுவிலும் நம்முடைய கைகளிலும் ஆமென் நம்முடைய ஆவியிலும் அதை பதித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு என்ன பண்ணுதான், சமாதானத்தை கொடுக்குது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆமென். நம்மை நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். சுதரம். கர்த்தருடைய வார்த்தை அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதா இருக்குது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். இந்த 119ஆம் சங்கீதத்துல ஆமென் இந்த 165 அந்த ஒரு பகுதி ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்குது, இந்த வேதத்தை குறித்து அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. 161ல இருந்து சொல்லி நினைக்கிறேன். அதுல இருந்து ஃபுல்லா இந்த வேதத்தை குறித்து ரொம்ப அழகாய் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் இந்த வேத வசனங்களை என்ன பண்ணணுமா, நம்முடைய இருதயங்களில் பொதித்து வைக்கணுமா. அது மாத்திரமல்லாமல் அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமா, உபதேசிக்கணுமா. ஹல்லேலூயா. ஆமென். காலையில எந்திரிச்சு பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறதுல நம்ம ரொம்ப எப்படி இருக்கிறோம், கவனமாக இருக்கிறோம். 3 மணி 4 மணிக்கு கூட எந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரங்கள் குடிக்கிறதுக்கு எல்லாம் போட்டு கொடுத்து காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆமென். இந்த வேத வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம கவனமாக இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஹல்லேலூயா. ஆமென். என்னென்னமோ காரியங்கள்லாம் வீட்டில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, நாளைக்கு இங்கே போகணுங்க, அடுத்த வாரம் இந்த கல்யாணம் இருக்குது, அடுத்த வாரம் இந்த கர்மாதி இருக்குது, அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சிக்கு போகணும், அடுத்த வாரம் ஊருக்கு போகணும், அது இதுன்னு சொல்லி 1000 காரியங்களை நம்ம பேசுகிறோமே. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வீட்டில் எந்த அளவுக்கு பேசுகிறோம் என்று சொல்லி நம்ம யோசிக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா இந்த வார்த்தைகள் தான் நமக்கு என்ன பண்ணுகிறதா, சமாதானத்தை கொடுக்கிறதான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர் ஒருத்தர் மரிச்சு போனார். அவருடைய புகைப்படத்தை அநேக கிறிஸ்தவர்களும் வாலிப பிள்ளைகளும் அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம்தான். ஏன்னா அந்த மனிதனுடைய கொள்கை, அவர் செஞ்சதான காரியங்கள் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வச்சுருந்தாங்க. நேற்று அந்த மனுஷனை கொடுத்து ஒரு சில வரலாறுகள் போட்டுட்டு இருந்தாங்க. அவருடைய வருமானத்தினுடைய எல்லா பகுதிகளுமே என்ன பண்ணுறாரா, ஒரு ட்ரஸ்ட் வச்சு நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறதான ஏழை ஜனங்களுக்கு உதவும்படியாக அதை திரும்ப என்ன பண்ணிடுறாரு, அவங்களுக்கே கொடுத்துட்றாரு. இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், இளைஞர்கள் நல்லா வேலை செய்யணும். ஒரு ஏழை ஜனம், ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவங்களும் நல்ல வாகனங்கள் கார் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதனால அவர் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை. ஆனால் இந்த வேதவசனம் பாருங்க, அதை காட்டிலும் நமக்கு ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு, ஆமென், நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் நடப்பதற்கு, கர்த்தர் விரும்புகிறபடி நாம் நடக்கிறதற்கு இந்த வேதவசனம் நமக்கு ரொம்ப உபயோகமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளை நாம் அப்படி வைக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறோம், தவறி போய் விடுகிறோம் பாருங்க. அநேகர் வைக்கிறீங்க, ஆனால் அநேகருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆமென் சினிமா பாடல்கள் தான் இன்றைக்கு காலைக்கு முதற்கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒழிச்சு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனம் ஆமென் அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. ஆமென். நீங்க என்னை நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க. நீங்க என்னை நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்க அதன்படி என்ன பண்ணுங்க, நடங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியில தேவன் ஆதாமி ஏவாளையும் உண்டு பண்ணி அந்த தோட்டத்தின் நடுவில் வச்சுட்டு அவங்கள்ட்ட கர்த்தர் சொன்னாங்க, நீ என்ன பண்ணுங்க, இந்த தோட்டம் முழுவதுமாய் நீங்க
எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லா காரியங்களும் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு கனியை மாத்திரம் விலக்கி அந்த கனிக்கிட்ட என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, அந்த கனியை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாங்க. ஆனால் ஆதாமும் ஏவாளும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன காரியத்தை தான் என்ன பண்ணாங்க, அவங்க செய்தாங்க பாருங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகள் அநேக நேரங்கள் நம்முடைய செவிகளில விட்டு என்ன பண்ணிடுது, விலகி போய் விடுகிறது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு சில தீய காரியங்கள் எல்லாம் விலக்கி, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்ப்பா, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆத்துமா கெட்டு போகும், உங்களுடைய இருதயம் வீணாய் போகும், உங்களுடைய சிந்தைகளில் தேவையில்லாத காரியங்கள் வரும், அதனால இதெல்லாம் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விலக்குங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த காரியங்கள் தான் பிசாசானவன் தந்திரமாய் நம்ம இடத்துல கொண்டு வருகிற பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், அநேக நேரத்தில் விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும், அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய இக்கட்டான காரியங்கள், அவர்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள், அவர்கள் வேதனைப்பட்டதான காரியங்கள், அவருடைய அடிமைத்தனம் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணாங்க. அவர்களை ஒரு உன்னதமான இடத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிறதான இந்த கானான் தேசத்திற்கு கொண்டு போனோம் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை அழைத்து அவர்களிடத்துல கர்த்தர் என்ன பண்ணாங்க, அநேக காரியங்களை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சில கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இவைகளின்படி நீங்க நடந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணப்பட்டிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நன்மையான காரியங்கள் உங்களை பின்தொடரும். நன்மையினால நீங்க எப்படி இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக காரியங்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, வழி விலகி போனார்கள். ஹல்லேலூயா. இந்த கட்டளைகளை நம்ம ஒரு முறை நம்ம வாசிக்கலாமே. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 17 வசனங்கள் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். எங்கேயுமே மேல வானத்திலும் நீருக்கு அடியில் இருக்கிறதான காரியங்களிலும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் ஒரு சொரூபத்தையும் நீ என்ன பண்ணாத, உண்டு பண்ணாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் அருவருக்கிறதான விக்கிரகமான காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணிடணும், நம்ம அதை வீடுகளில் இருந்து நம்ம எடுத்து போட்டுறணும் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக நான் நினைக்கிறோம், ஒரு சின்ன ஒரு படம் தானேங்க, ஒரு சின்ன ஒரு பொம்மை தானே அப்படின்னு சொல்லி. வசனம் இங்கே 5 ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நாம் வைக்கிறதான அந்த விக்கிரகங்கள், நாம் வணங்குகிறத அந்த விக்கிரகங்கள்னால நம்முடைய 2ஆம் 3ஆம் தலைமுறை வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்களாம், ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. 10 கட்டளையை மட்டும் நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம், அப்படியே ஜாலியா போயிடுறோம் பாருங்க. வசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளினிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு மேல நம்ம ஒரு காரியத்தை வீட்டில் வச்சு அதை நம்ம உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்தோம், உயர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதை வணங்கணும், அதை நமஸ்கரிச்சோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குதா, பாதிப்பா இருக்கிறதா. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கம்மா.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன பண்றாங்களா, நமக்கு இரக்கம் செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தேவனை நம்ம வைத்திருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் செய்கிறதான தவறுகளுக்கு கர்த்தர் 1000 முறை நியாயம் விசாரிக்கிறேன்னு சொன்னா நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாம் செய்கிறதான தவறுகளை கர்த்தர் 2-3 தலைமுறையோட என்ன பண்ணிடுறாங்க, நிறுத்தி விடுகிறாங்க. ஆனால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுதோ கர்த்தர் நமக்கு 1000 தலைமுறை மட்டும் அதை இரக்கம் செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் போதுமா போதுமா. பாருங்க, 6 நாட்கள் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. 6 நாட்கள் நம்ம என்ன பண்ணலாமா, நம்முடைய இஷ்டப்படி காரியங்களை செய்யலாம். நம்முடைய தனிப்பட்ட வேலைகளை செய்யலாம், நம்முடைய அலுவலக வேலைகளை செய்யலாம், நம்முடைய படிப்பின் காரியங்களை செய்யலாம், எல்லாவற்றையும் நம்ம செய்யலாமா. ஆனால் 7ஆம் நாளில் நாமும் செய்யக்கூடாதான், நம்முடைய பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், நம்முடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க, வீட்டுக்கு கெஸ்டாக வந்திருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட என்ன பண்ணக்கூடாதான், எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கட்டளைகளில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறோம், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படி உள்ள தேவனாக இருக்கிறாரு, இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறாரு. அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறாங்க. நம்ம மன்னிப்பு கேட்கிறப்ப அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதான தேவனாய் இருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், கர்த்தருடைய வசனத்தின், கர்த்தர் கொடுத்ததான கற்பனைகள், அவர் நமக்கு வைத்ததான சட்ட திட்டங்கள் என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இருக்கிறத நம்ம இதை வாசி முடிச்சிருங்கம்மா. 12 வாசிங்க. போதுமா. இதெல்லாம் பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டதான கற்பனைகளும் கட்டளைகளுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவைகள் எத்தனை கற்பனைகள், கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நடைமுறையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கிறது பாருங்க. இந்த 13, 14, 15, 16, 17 இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ரொம்ப எளிதாக நம்ம செஞ்சிருவோம். ஏன்னா ரொம்ப அதெல்லாம் நம்ம செய்யாத காரியங்கள் தான். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, இதெல்லாம் நம்ம செய்கிறதில்ல. ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் வருகிற பொழுது அதில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரொம்ப அசட்டையாய் நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. இதே காரியங்களை புதிய ஏற்பாடு நாட்களில் இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிதாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. மத்தேயு 22 36 40 வரைக்கும் வாசிங்களேன். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களில கர்த்தருடைய காரியங்களும் நம் மனிதர்களிடத்தில் எப்படி நடந்துக்க வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களாக அங்கு போடப்பட்டிருக்கிறது. இவைகளில நாம் எத்தனை பேர் அந்த கற்பனைகளின்படியையும் கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறோம் என்று சொல்லி நம்ம யோசிக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கிறோம். ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரூல் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நடக்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி
நம்ம எத்தனை பேர் நடக்கிறோம் என்று சொல்லி யோசிக்க வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, வேலை செய்கிற இடங்களில் விரோதங்கள், வேலை செய்கிற இடங்களில் சமாதானம் இல்லை, படிக்கிற இடங்களில் கஷ்டங்கள், துன்பங்கள், சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம பேசுகிறோம், யோசிக்கிறோம், ஆமென், நம்ம புலம்புகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ரொம்ப அழகாய் வசனம் போடப்பட்டிருக்குது பாருங்க. என் கற்பனைகளை படியுமா, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். நல்லா கவனிங்க. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய கற்பனைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய வசனங்களை நீங்க கேட்டா போதும். ஆமென். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானித்தால் போதும். ஆமென். உங்களுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்குமா? ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஒரு நதி போய் கொண்டே இருக்கிறதோ அப்படியாக உங்களுடைய கர்த்தர் கொடுக்கிறதான சமாதானம் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில அவைகள் நித்திய நித்தியமாக இருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சமாதானத்தை தேடி அநேக காரியங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ரொம்ப அழகா ஆமென் ஒரு வேதாகமத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வழியை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அநேக நேரங்களில் அநேக காரியங்களை தேடி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் பற்றி கொண்டு அவைகளில் நடக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிறதான சமாதானம் எப்படி இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது இந்த நாளில் நம்ம வாசித்ததான அந்த வேத பகுதியினுடைய அந்த 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அவைகள் எப்படி இருக்கிறது இல்லையா? உலகத்தில் கொடுக்கிறதான ஆமென் அந்த ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா ஒரு மதுபானம் குடித்து நைட்டை குடிச்சிட்டு காலையில் வரைக்கும் இருக்கிறதான ஆமென் ஒரு போதை பொருள் எடுத்து அந்த போதை தெளிகிற வரைக்கும் இருக்கிறதான அப்படியாக உலகம் கொடுக்கிறதான பிரகாரமாக இல்லாமல் ஆமென் அவருடைய சமாதானம் எப்படி இருக்குதா? ஆமென் நித்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். என்னுடைய சமாதானத்தை என்ன பண்றேன்? உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஆமென். ஒரு அயல் தேசத்துக்கு ஒருத்தவங்க போறாங்க, இல்லைன்னா ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால எடுத்து செல்ல முடியாத ஒரு பொருள் நம்மகிட்ட கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நம்முடையதாகவே அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ்லாம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார்லாம் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி இங்கே யார்ட்டையாவது இலவசமாக கொடுத்துருவாங்க, இல்லைன்னா இப்போ குறைந்த விலைக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அவர்களுடையதாக மாறி விடுகிறது. அவர்களுக்கு ஏற்றது போல் அதை என்ன பண்ணிக்கிறாங்க? பயன்படுத்தி கொள்ளுகிறாங்க பாருங்க. அப்படியாக தான் பாருங்க ஆமென் நம்முடைய தேவன் ஆமென் அவருடைய சமாதானத்தையே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? கொடுத்திருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து போயிருக்கிறாங்களாம். ஆமென். அவர் கொடுத்திருக்கிறதான சமாதானம் ஆமென் இந்த உலகத்தில் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை. ஆமென் இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு எடுக்கிறதாகவோ இல்லாட்டினா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கிறதாகவோ இல்லாட்டினா நம்ம மந்து போய் இருக்கிறதான காரியங்களாகவோ இல்லாமல் ஆமென் அவைகள் எப்படி இருக்கிறது? நித்தியமான ஒரு சமாதானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். ஆமென். ஏன்னா என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வைத்து போயிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த சமாதானங்களை நான் வைத்து போயிருக்கிறேன். ஆமென். நீங்க என்னை நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆமென் என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? கை கொள்ளுங்க. நீங்க என்னை நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த வசனங்களை கை கொள்ளுங்க. நீங்க என்னை நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தின்படி நடங்க. உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் பாரத்தோடும் கஷ்டங்களோடும் குழப்பத்தோடும் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தை அரைச்சு வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆமென் இந்த நாள் தியானித்த பிரகாரமாக ஆமென் இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணுமா? நேசிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான கற்பனைகள் படியையும் கட்டளைகளின் படி நம்ம நடக்கிறதுல ரொம்ப
ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த கற்பனைகளும் நம்ம நடக்கிற பொழுது 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க, நன்மையினால நிரப்புறாங்க, நன்மையான காரியங்களை தருகிற தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கற்பனைகளை ஆமென் நம்முடைய ஆமென் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணுமா? ஆமென். நம்முடைய வீடுகளில, ஆமென் நம்முடைய நிலைக்கால்களில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆத்துமால, நம்முடைய ஆவியில எல்லாம் என்ன பண்ணணுமா? பொறித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் பத்தி தியானித்திருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம்? ஆமென். உலக பொருட்கள் மேல வைக்கிறதான நேசம் அதிகமா இருக்குதா, இல்ல இந்த வேத வசனத்தின் மேல் வைக்கிறதான நேசம் அதிகமா இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். ஒருவேளை சமாதானத்துல குறைவோ, சந்தோஷத்துல குறைவோ, ஆமென் வீட்டுல ஒரு பொருளாதாரத்துல குறைவோ, ஆமென் வீட்டுல ஏதோ ஒரு குறைவு இருக்குதுன்னு சொன்னா இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். உலகத்தின் காரியங்களை காட்டிலும் நான் என்ன பண்ண வேணுமே? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருப்பேன், இரவும் பகலும் அதை தியானிப்பேன், இரவும் பகலும் அதன்படி நடக்கிறதுல என்ன பண்ணுவேன்? அதிகமாய் முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லும் அந்த நாளிலும் நம் தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆமென் நம் அலங்கத்தில் சமாதானமும் நம் அரண்மனைகளுக்குள் எப்படி இருக்குமா? சுகமும் தங்கி இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகள் சந்தோஷத்தினால நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆமென் அதற்கு ஒரே ஒரு வழி, ரொம்ப எளிதான ஒரு வழி, இந்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேதத்தின்படி நம்ம நடப்போம். ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலை என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய வேத வசனங்களில் இருந்து, அப்பா உம்முடைய கட்டளைகளில் இருந்து, உம்முடைய கற்பனைகளில் இருந்து நாங்கள் எவ்வளவாய் தூரமாய் இருக்கிறோம் என்று சொன்ன நாளிலும் அப்பா எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் ராஜா. அவைகள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்திலிருந்து மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மோடு நெருங்கி வாழ, உம்முடைய வேதத்தை நேசித்து அதன்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய நன்மைகளையும் திரளாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா நீரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உடைய பிள்ளைகள் எல்லாரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உடைய வேதத்தின்படி நடந்து உடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் திரளாய் பெற்றுக்கொள்ள அப்பா நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆமென். நல்லா உற்சாகமா ஆமென் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு மறுபடியும் சொல்லுவோமா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த அவர்களுக்கு. ஆமென். 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 யார் வேதத்தை நேசிப்பாங்க? ஆமென் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மேல அதிக அன்புள்ளவங்க தான் வேதத்தை நேசிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஃபாதர் அழகா பாடுறார், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆமென். எப்பொழுதுமே ஆராதித்து கொண்டே இருப்பேன். ஆமென் பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்கள் தான் வேதத்தை நேசிக்க முடியும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் சமாதானம். ஆமென். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, இடரல் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலும் நாம் தியானித்தோம். கர்த்தருடைய வேதத்தை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை மறக்கக்கூடாது. பரிசுத்த வேதாமுடைய கையில் இருக்கிறது, சுதந்திரமாக வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாமும் கையில் இருக்கிற வரைக்கும் பயன்படுத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்திற்குண்டான ஒரு பஞ்சம் வருவதற்கு முன்பதாக வேதத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் சத்தியங்களையும் தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அது நிமித்தமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடல், ஒரு சில சரணங்களை நம்ம பாட போகிறோம். பாடும் பொழுது ஒப்பு கொடுங்க, அர்ப்பணித்து பரிசுத்த வேதாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி என் இருதயத்தை இந்த காலவெளியில் திறக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து இந்த பாடலை பாடி காணிக்கை செலுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்.
அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுவோம் எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு வேலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. Praise the Lord. ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆராதனை ஆராதனை. நேசிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே உடைய கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பிரசன்னத்தோடு கூட நாம் புறப்பட்டு போகலாம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் ஆமென் தேவனுடைய ஆமென் பிரைஸ் தி லார்ட் உடைய மகிமையின் பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர்மார்கள் முன்னே வந்து ஜெபிப்பார்கள். காணிக்கைக்காகவும் காணிக்கையுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்பார்கள். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தர்மையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவின் நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் ராஜா. இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தாவுக்கு ஆராதனை செய்யும்படியாக உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி உம்மை போற்றும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே உங்க மகிமை விளங்கினபடினாலே ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் நாம எங்கள் மத்தியிலும் கடந்து வந்திருந்தபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இந்த இடத்தையும் நீங்கள் நிரப்பினபடினாலே உமக்கு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே நாம மகிமைப்பட்டபடியாலே ஸ்தோத்திரம். நல்ல பாடல் ஆராதனையை ஆசீர்வதித்து ஆண்டவரே, பாடல்களினால நாமத்தை மகிமைப்படுத்த, நாமத்தை பாடி துதிக்க ஆண்டவரே நீங்க கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கீங்க ஆண்டவரே, இடைபெற்றிருக்கிறீங்க ராஜா. அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி கர்த்தாவே வசனத்திலே பார்க்கிற பிரகாரமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய சமாதானத்தினால நீங்க நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தா நாங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாக, வேதத்தின் மேல் பிரியமுள்ளவர்களாக, இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாக, அவைகளின்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி அமைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபையை கொடுங்கய்யா, அதற்கு வேண்டிய பலனை கொடுங்கப்பா. கர்த்தாவே, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஐயா. வேதத்தின்படியாய் நடக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் அதிக அதிகமாய் கொடுக்க செபிக்கிறேன். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பேலன்ஸ் செய்கிறதா இருக்கட்டும் கர்த்தாவே. நன்றி தகப்பனே. இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. நம்முடைய சமூகத்திலும் கொண்டு வந்து கர்த்தாவே காணிக்கைகளை படைத்திருக்கிறார்கள். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தம்முடைய பிள்ளைகளுக்கென வந்து சேரட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாகவும் இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாற வேண்டும் என்று இந்த நாளில் தானே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சரீர சுகபலனோடு விளங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, மன நிறைவோடும் திருப்தியோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. வர தடைப்பட்டவர்களுக்காய் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையினால் அவர்கள் தடைப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்ற நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையாய் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபைகளை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். காலை ஆராதனையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது போல ஆண்டவரே, காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல மாலை ஆராதனை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க. தேவ பிரசனம் தாமே கடந்து வர வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவை, சகலவற்றை நாங்கள் உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். Praise the Lord. Hallelujah. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. Praise the Lord. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பக்கத்தில் ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். God bless you and God be with you. ஆமென் ஆமென் ஆமென்.